கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சண்ய கன்மலையை சங்கீர்த்தனம் பண்ண கடவோம். வாருங்கள், துதித்தலுடனே அவரை ஆர்ப்பரித்து பாட கடவோம். கர்த்தரே மகா தேவனும் எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனுமாய் இருக்கிறார். பிரைசஸ் ஆஃப் விக்டரி துதி வேலைக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். நம்முடைய ஆண்டவர் நல்லவராய் இருக்கிறார். அவரை சங்கீர்த்தனம் பண்ண கடவோம். வாருங்கள், அவர் வல்லவராய் இருக்கிறார். அவரை நாமத்தை மகிமைப்படுத்த கடவோம். வாருங்கள் என்று சங்கீதக்காரன் அழைக்கிறது போல இந்த காலை வேளை உங்களை அழைக்கிறோம். ஆண்டவர் நல்லவரும் நன்மை செய்கிறவராகவே இருந்தாரே. இந்த புதிய நாட்களை ஆண்டவர் நமக்கு கூட்டி கொடுத்திருக்கிறாரே. அவர் ஆராதனையின் தேவன். அவர் மகிமையும் கனத்துக்கும் உரியவர். மாட்சிமை அவருக்கு உண்டானது. துதியும் புகழையும் அவருக்கு நம்ம செலுத்த போகிறோம். ஏனென்றால் விலையேற பெற்ற இரத்தத்தால நம்மை விடுதலை கொடுத்து அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுத்து ராஜாக்களாக லேவியராக நம்மை உயர்த்தி வைத்திருக்கிறாரே. மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, துதியும் புகழும் தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ என்று அவரை ஆராதனை செய்ய போகிறோம். அவரை ஆராதிப்போமா? அவரை மகிமைப்படுத்துவோமா? மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. ஆராதனை 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 என் அன்பர் இயேசுவுக்கே, என் அன்பர் இயேசுவுக்கே, விலையேற பெற்ற உம் இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீர். விலையேற பெற்ற உம் இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீர். ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீர். ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீர். ஆராதனை 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 என் அன்பர் இயேசுவுக்கே, என் அன்பர் இயேசுவுக்கே. புதிய ஆண்டுல நம்ம ஆரம்பித்திருக்கிறோம். இந்த புதிய ஆண்டுல எந்த வழியில நடக்கணும், இந்த புதிய ஆண்டுல எந்த பாதையில செல்லணும், வாக்குத்தத்தங்கள் நிறைய இன்றைக்கு நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த வாக்குத்தத்தத்துக்கு எல்லாவற்றையும் ஆண்டவர் என் வாழ்க்கையை எப்படி நடத்துவார், கவலையே பட வேண்டாம். வழிகாட்டும் தீபம் அவருடைய வசனங்கள், அவருடைய வார்த்தைகள் நம்முடைய பாதைக்கு நல்ல வழியை காட்டும். இந்த புதிய ஆண்டை நம்ம துவங்கி இருக்கிறோம். இந்த ஆண்டு எப்படி இருக்கும், கவலையே படாதீங்க. வழிகாட்டும் தீபமாய், துணையாளராய், தேற்றும் தெய்வமாய் நம்மை நடத்துவதற்கு ஒருவர் உண்டு. அவர்தான் நம் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து. வழிகாட்டு தீபமே என்று சொல்லி அவரை மகிமைப்படுத்துவோம். வழிகாட்டும் தீபம் துணையாளரே, தேற்றும் தெய்வமே,
அபிஷேகநாதரே, அன்பால் பலத்தால் அனல் மூட்டும் ஐயா அபிஷேகநாதரே, ஆராதனை 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 என் அன்பர் இயேசுவுக்கே, என் அன்பர் இயேசுவுக்கே, மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ, மகிமை உமக்கன்றோ. கர்த்தரை நம்ம கீர்த்தனம் பண்ணும் பொழுது, அந்த தெய்வத்தை நம்ம ஆராதிக்கும் பொழுது அவர் நம்மை பரிசுத்தப்படுத்துவார், நம்மை அபிஷேகம் பண்ண செய்வார். நம்ம காண்கிற தெய்வத்தை, நம்ம பார்க்கிற அந்த ராஜாதி ராஜாவை, அந்த கர்த்தாதி கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். ஆராதனைக்கு உரியவர், வேதத்தில் அவரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. நம்ம ஆராதிக்கிற தேவன் அவர் மாத்திரமே ஆராதனைக்கு உரியவர். அவரை, அந்த வல்லவரை நான் ஆராதிப்பேன், அந்த நல்லவரை நான் ஆராதிக்க போகிறேன். ஆராதிக்க ஆராதிக்க அவருக்கு ஒரு ஆசீர்வாதம் அல்ல, ஆராதிப்பவர்களுக்கு ஆசீர்வாதம். யாரெல்லாம் இந்த புதிய நாட்களில அவரை மகிமைப்படுத்துகிறோமோ, அவரை உயர்த்துகிறோமோ, மகிழ்ச்சியோடு கர்த்தரை ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதி முன் வாருங்கள். என்ன அழகாய் நமக்கு சங்கீதக்காரன் சொல்லி தருகிறான் பாருங்கள். மகிழ்ச்சியோட சந்தோஷத்தோட நான் ஆராதிப்பேன், என் ஆண்டவரை நான் உயர்த்துவேன், என் சத்தத்தை நான் உயர்த்துவேன், கம்பீர சத்தத்தோடு நான் அவரை மகிமைப்படுத்துவேன் என்று நீங்க மகிமைப்படுத்தும் பொழுது இந்த புதிய ஆண்டுல ஆண்டவர் உங்களை என்னையும் மகிமைப்படுத்துவார். புதிய வெளிச்சத்துக்குள்ள உங்களை நடத்துவார். புதிய ஆசீர்வாதங்கள், நம் எல்லைகளை, புதிய எல்லைகளை ஆண்டவர் விரிதாக்குவார். வலது பக்கமும் இடது பக்கமும் இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆண்டவர் நம்மளை இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிப்பார். அதற்கு நம்ம செய்ய வேண்டிய ஒரே காரியம், கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுவோம், அவருடைய மகத்துவத்தை நம்ம கீர்த்தனம் பண்ணுவோம். அவர் இந்த ஆண்டிலே நமக்கு புதிய காரியங்களை செய்ய போகிறாரே, அதுக்கு நம்ம அவரை மகிமைப்படுத்துவோம். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவையே நான் ஆராதிப்பேன். வல்லவரை நான் ஆராதிக்க போகிறோம், நல்லவரை நம்ம ஆராதிக்க போகிறோம். அவரை மகிமைப்படுத்தி ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன். சொல்லுங்க, ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன். வல்லவரை வல்லவரை நான் ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன், வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். அல்லேலூயா. ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன். நாம் ஆராதிக்கிற தெய்வம், அவருக்கு இன்னொரு நாமம் உண்டு, எல்ரோஹி. எல்ரோஹி என்ன அர்த்தம்? என்னை காண்கிற தெய்வம். இந்த புதிய வருடத்துல உங்களை காண்கிற தெய்வமாய் அவர் இருப்பார். அந்த அருமையான ஸ்ரீ, யாருமே இல்லையே, எனக்கு உதவி இல்லையே, வனாந்திரத்தில் இருக்கிறேனே, இந்த புதிய ஆண்டை துவங்கி இருக்கிறேனே, கவலையப்படாதீங்க. காண்பவர் ஒருவர் இருக்கிறார், உங்களை காப்பவர் ஒருவர் இருக்கிறார். அவர் தான் நம்முடைய அருள்நாதர் இயேசு கிறிஸ்து. அவர் ஆராதிக்கும் பொழுது புதிய பாதைகள், புதிய நீரூற்றுக்கள், புதிய வெளிச்சத்தை ஆண்டவர் காண செய்வார், காப்பார்.
காண்பவரை நான் ஆராதிப்பேன், காப்பவரை நான் ஆராதிப்பேன், காண்பவரை நான் ஆராதிப்பேன், காப்பவரை நான் ஆராதிப்பேன். மகிழ்ச்சியோடு ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். சொல்லுவோம், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன், ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன், ஆதியிலே உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். அவரை உயர்த்தும் பொழுது, அவரை நம்ம மகிமைப்படுத்தும் பொழுது, அவரை துதிக்கும் பொழுது நம் இருதயத்தின் வாஞ்சைகள், இருதயத்தின் விருப்பங்கள் எல்லாவற்றையும் அவர் நிறைவேற்றி தருவார். யாரெல்லாம் அவங்களை துதித்தார்களோ, யாரெல்லாம் அவரை உயர்த்தி ஆராதனை செய்தார்களோ, இந்த ஜனங்களை போக விடு, இவர்கள் எனக்கு ஆராதனை செய்யட்டும். ஆண்டவர் பார்வோனை பார்த்து அதைத்தான் சொல்லுகிறார் மோசே மூலமாக. அந்த ஆராதனையை விரும்புகிற தெய்வம், ஆராதனைக்குரியவர் நான் மாத்திரமே என்பதை அவர் பார்வோனுக்கு தெளிவுபடுத்துகிறார். மோசே இடத்துல சொல்லுகிற காரியம், இந்த ஜனங்களை கூட்டிக் கொண்டு வனாந்திரத்துக்கு போய் ஆராதனை செய். போகிறதனுடைய முதல் நோக்கமே ஆராதனை செய்யும்படியாய். ஆண்டவர் எங்களுக்கு அடிமைத்தனத்திலிருந்து 420 வருடங்கள் அடிமைப்பட்டு கிடந்த எகிப்து தேசத்தை புறப்பட செய்தாரே, முதல் காரியம் நாங்கள் அவரை ஆராதனை செய்வோம். இந்த பழைய வருடத்திலிருந்து ஆண்டவர் நம்மை கூட்டிக் கொண்டு புதிய வருடத்துக்குள்ள கொண்டு வந்திருக்கிறாரு. முதல்ல நாங்க செய்ய போகிறது, உம்மை ஆராதனை செய்ய போகிறோம், உம்மை உயர்த்த போகிறோம், உம்மை துதிக்க போகிறோம். ஏனென்றால் நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீர் நன்மைகள் எங்களுக்கு செய்ய போகிறீர். நம்ம நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்கிறதுக்கும் அதிகமான நன்மைகளை இந்த ஆண்டில் ஆண்டவர் செய்வார். இந்த புதிய ஆண்டில் புதிய புதிய நன்மைகளால் ஆண்டவர் நம்மை நிரப்புவார். இந்த வருடம் இத்தனை வருடம் நடக்காத காரியங்கள் நமக்கு எல்லாவற்றையும் ஆண்டவர் நடத்தி முடிக்க அவருக்கு முடியும், அவராலே கூடும். நம் தேவனாலே எல்லாம் கூடும். ஆராதனை செய்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் என்று சொல்லி அவரை ஆராதிக்க போகிறோம். ஆராதனை செய்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம், ஆராதனை செய்கிறோம், உம்மை துதிக்கின்றோம். நீ நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் செய்பவரே. நீ நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் செய்பவரே. உமக்கு ஆராதனை, ஆராதனை, உமக்கு ஆராதனை, ஆராதனை. நீ நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் செய்பவரே. நீ நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் செய்பவரே. ஆண்டவருக்கு எத்தனை பேர் நல்லவர்? இந்த புதிய ஆண்டுல நம்ம காலடி எடுத்து வைத்திருக்கிறாரு, அவர் நல்லவர். இந்த புதிய ஆண்டுல நமக்கு நன்மைகள் செய்ய போகிறாரு, அவர் மிகவும் நல்லவர், அவர் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர், மிகவும் புகழப்படத்தக்கவர். நம்முடைய இருதயத்தின் வாஞ்சைகள், விண்ணப்பங்கள், விருப்பங்கள், நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் நானும் பரிசுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறோம். புதிய ஆண்டுக்குள்ள பரிசுத்தமாய் நுழைந்திருக்கிறோம். புதிய வாக்குத்தத்தத்தோடு நுழைந்திருக்கிறோம். உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிறாரே. நம் இருதய வாஞ்சைகள் நிறைவேற்றி தருபவர் நீங்க தான் ஆண்டவரே.
என் ஆத்தும நேசர் நீங்க தான் ஆண்டவரே, என் அன்பு தெய்வம் நீங்க தான் சொல்லி அவரை நோக்கி நம்ம புகழ்ந்து பாடுவோம். இருதய வாஞ்சைகளை நிறைவேற்றி தருபவரே, என் இருதய வாஞ்சைகளை நிறைவேற்றி தருபவரே, என் ஆத்மநேச நீரே, என் அன்பு தெய்வம் நீரே, என் ஆத்மநேச நீரே, என் அன்பு தெய்வம் நீரே, உமக்கு ஆராதனை ஆராதனை, உமக்கு ஆராதனை ஆராதனை, நீ நல்லவரே வல்லவரே நன்மைகள் செய்பவரே, நீ நல்லவரே வல்லவரே நன்மைகள் செய்பவரே. இந்த ஆண்டு முழுவதும் நீர் நல்லவராய் நமக்கு இருப்பார். இந்த ஆண்டு முழுவதும் வல்லவராய் நமக்கு இருப்பார். அவரை பார்த்து நம்ம சொல்ல வேண்டிய காரியம்லாம், நீங்க நல்லவர் ஆண்டவரே, என் வாழ்க்கையில் நீர் வல்லவராய் வாங்க ஆண்டவரே. இந்த வருடம் முழுவதும் ஒருவேளை பலவீனமா இருக்கலாம், ஒருவேளை வியாதியாய் நீங்கள் இந்த வருடத்தை ஆரம்பித்திருக்கலாம். ஆண்டவரே என்னை பலப்படுத்துங்க, என்னை சுகப்படுத்துங்க, எனக்கு வேண்டிய கிருபைகளை தாங்க, வேண்டிய பலனை தாங்க, என் இருதய வாஞ்சைகளை உம்மிடத்துல நான் சொல்லுகிறேன் ஆண்டவரே. இந்த துதிக்கிற வேலையில ஆண்டவரே எனக்கு நீங்க அற்புதம் செய்வீங்க, இந்த துதிக்கிற வேலையில என்னை ஆசீர்வதிப்பீங்க, உம்மை உயர்த்தும் பொழுது நீர் என்னை உயர்த்துவீங்க. இந்த நம்பிக்கையோடு அவரை நம்ம ஆராதித்து கொண்டிருப்போம். இந்த நம்பிக்கை இந்த விசுவாசத்தோடு அவர் ஆராதித்து கொண்டிருப்போம். உம்மை நான் ஆராதித்து கொண்டே இருப்பேன். இந்த பாடலை நம்ம பாடும் பொழுது அவரை பார்த்து சொல்லறோம், எப்பதான் நம்ம ஆராதிக்க போகிறோமா? எதுவரையா? என் நாட்கள் முடிகிற வரை ஆண்டவரே, என்னுடைய ஜீவன் என்னுடைய சுவாசம் இருக்கும் வரை ஆண்டவரே. கர்த்தர் என் பலனா இருக்கிறீங்க, கர்த்தர் என் கேடகமா இருக்கிறீங்க, என் இருதயம் அவரை நம்பி இருக்கிறது. நான் இந்த வருடத்துல சகாயம் பெற்றுக்கொள்ள போகிறேன். இந்த வருடம் புதிய வருடம் என் இருதயம் களி கூர்ந்து கொண்டிருக்கிற இந்த புதிய பாதை எனக்கு ஆண்டவர் திறந்து தருவார். பாதையே இல்லைனாலும் புதிய பாதை ஆண்டவர் எனக்காக போடுவார். யாருக்கு? உம்மை ஆராதிப்பேன் சொல்லுகிறவங்களுக்கு. யாருக்கு? உம்மையே நான் துதித்து கொண்டிருப்பேன் சொல்லுகிறதுக்கு. ஏனென்றால் தாயின் கருவில் இருக்கும் பொழுதே பெயர் சொல்லி அழைத்த தேவன், உலகம் உருவாவதற்கு முன்பாகவே உங்களை என்னை தெரிந்து கொண்ட தேவன். அவர் நம்ம ஆராதிக்க போகிறோம், அவரை நம்ம உயர்த்த போகிறோம். ஆராதிப்பேன் ஆண்டவரே, என் நாட்கள் முடியும் வர, என் ஜீவன் என்ன இந்த உலகத்துல நான் ஜீவனோடு இருக்கும் வர, என் சுவாசம் ஒழியும் வரை நான் உண்மையே ஆராதிப்பேன். அவர் ஆராதிப்போமா? அவரை மகிமைப்படுத்துவோமா? உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, உம்மை ஆராதிப்பேன். உம்மையே ஆராதிப்போம் ஆண்டவரே, உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே
உருவாகுவதற்கு முன்பாகவே நம்மை கண்களை கொண்டு ஆண்டவர் நம்மை பார்த்து உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். நீங்கள் இந்த உலகத்துல வந்தது ஏதோ ஒரு காரியம் அல்ல, ஏதோ ஒரு விபத்து அல்ல. கர்த்தர் உங்களை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். இந்த வருடத்துக்கு உண்டான திட்டத்தை ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை நிறைவேற்றுவார். உங்களை குறித்து ஒரு சித்தம் வைத்திருக்கிறார். இந்த வருடத்தில் அதை ஏன்னா பெயர் சொல்லி உங்களை அழைத்திருக்கிறார். கர்ப்பத்தில் இருந்து வெளிப்படும் பொழுதே நான் ஆண்டவருடைய சார்பில் வெளிப்பட்டேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். ஆகவே தாயின் அன்பை விட, தகப்பனின் அன்பை விட மேலான அன்பு வைத்து இந்த வருடமும் இருக்கட்டும் என்று ஜீவனை தந்திருக்கிறாரே, அவரையே நம்ம ஆராதனை செய்வோம், அவரையே நம்ம உயர்த்துவோம். தாயின் கருவில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலான அன்பு வைத்து எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார். நன்மைகளையும் கிருபைகளையும் இந்த வருடத்துல நீங்க தேடி ஓட வேண்டிய அவசியமே இல்லை. ஒருவேளை இடரை விழுந்த சூழ்நிலை இருந்தாலும் அதை எல்லாவற்றையும் மன்னித்து இந்த புதிய ஆண்டில, புதிய நாட்கள்ல கர்த்தர் உங்களை தூக்கி எடுத்து, கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் இந்த வருடத்துல மேய்ப்பார், அமர்ந்த தண்ணீர் அண்டை கொண்டு போய் சேர்ப்பார், நன்மையும் கிருபையும் என்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். விசுவாசத்தோட பாட போறோம். நன்மையும் கிருபையும் என்னை தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்து கடந்த ஆண்டுகளை காட்டிலும் ஆண்டவர் என்னை அற்புதமாய் நடத்துவார். நான் இந்த வருடம் இடரை விழமாட்டேன். நான் உயர போகிற ஆண்டு இந்த ஆண்டு. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. எத்தனை முறை விழமாட்டேன். மன்னிக்கிற மனதில் ஆண்டவர் நீர் இருக்கிறேன். நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். சொல்லுங்க. நாட்கள் முடியும் வரை, ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். ஒரே ஒரு தீர்மானத்தினால நம்ம எடுக்க போகிறோம். எந்த சூழ்நிலை வந்தாலும் உம்மை ஆராதித்து கொண்டே இருப்போம். ஆண்டவரே, இந்த புதிய ஆண்டை நாங்க துவங்கி இருக்கிறோம். பல ஆண்டவரே எதிர்ப்புகள் வரலாம், பல சோதனைகள் வரலாம், பல பிரச்சனைகள் வரலாம், பல போராட்டங்கள் வரலாம், இயற்கை சூழ்நிலைகள் ஒருவேளை விரோதமாக எங்களுக்கு வரலாம், பல காரியங்கள் எங்களுக்கு சாதகமாக நாங்கள் எதிர்பார்க்கிற காரியங்கள் ஒருவேளை பாதகமாய் வரலாம். எது வந்தாலும் என்னை நடத்துவதற்கு ஒரு ஆண்டவர் இருக்கிறார். எது வந்தாலும் வாக்குத்தத்தம் செய்தவர் என்னை நடத்துவார். என்னை மறவாத ஆண்டவர் இருக்கிறார். என்னை உள்ளங்கையில வரைந்து வைத்திருக்கிற எனக்கு இருக்கிறார். என் சுவாசம் முடியும் வரை,
என் சுவாசம் ஒழியும் வரை என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடர செய்வார். நாங்கள் செய்வது உம்மை துதித்துக் கொண்டே இருப்போம். நாங்கள் செய்வது உம்மை மகிமைப்படுத்தி கொண்டே இருப்போம். உம்மை ஆராதித்துக் கொண்டே இருப்போம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் எப்பொழுதும் உம்மை நாங்கள் ஆராதித்து துதித்து ஸ்தோத்தரித்துக் கொண்டே இருப்போம். ஆண்டவரே, இந்த ஒரு தீர்மானத்தை இந்த நாளில் எடுப்போம். துதிக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அற்புதமாய் நடத்துவார். ஆண்டவரே, நான் உண்மையே ஆராதித்துக் கொண்டிருப்பேன், உண்மையே உயர்த்தி கொண்டிருப்பேன் சொன்ன ஒவ்வொருவரையும் இந்த நாட்கள் முடியும் வரை இந்த வருடத்தை துவங்கி இருக்கிற நம்மை அற்புதமாய் நடத்துவார், அதிசயமாய் நடத்துவார், ஆசீர்வாதமாய் நடத்துவார், கிருபைகளை இரக்கலையும் தந்து நடத்துவார். அவரை நோக்கி நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த ஆண்டவரே, இந்த துதி வேலையை எங்களுக்கு ஆசீர்வாதமா மாற்றி தந்திருக்கிறீர். இந்த துதி வேலையில எங்களோடு கூட நீங்க இடைப்பட்டு இருக்கிறீங்க. ஆண்டவரே, உம்முடைய வாக்குத்தத்தங்களை எங்களுக்கு அளவில்லாமல் கொடுத்து கொண்டிருக்கிறீங்க. இன்னும் ஆசீர்வதிக்க போறீங்க. நன்றி செலுத்துகிற ஆண்டவரே என்று சொல்லி அவரை நோக்கி பார்த்து ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இம்மட்டும் உம்மை ஆராதிக்க, இம்மட்டும் உம்மை மகிமைப்படுத்த, உம்மை உயர்த்த காண்கிற தேவனாய் நீர் இந்த வருடம் முழுது எங்களோடு இருக்க போகிறீங்க. எங்களை காக்கிற தெய்வமாய் எங்களோடு கூட இருக்க போகிறீங்க. எங்களை வழி நடத்துகிற நல்ல மேய்ப்பனாய் இந்த வருடம் போல எங்களோடு இருக்க போறீங்க. உம்முடைய வாக்கு தத்தங்களுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த வருடத்தை துவங்கி இருக்கிறோம். உம்முடைய கிருபைக்குள்ள நடத்துங்க, உம்முடைய பாதுகாப்புக்குள்ள நடத்துங்க. உம்முடைய தேவ தூதருடைய பாதுகாப்பு எப்பொழுதும் எங்களோடும் எங்க பிள்ளைகளோடும் எங்க குடும்பத்தோடு இருக்கட்டும். யோபுவின் குடும்பத்தை வேலி அடைத்து பாதுகாத்தது போல இந்த துதி வேளையில எங்களோட துதிக்கிற ஒவ்வொருடைய இல்லங்களையும் வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயற்கை சூழ்நிலைகள் இருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த வருடத்துல எந்த ஆபத்துகள் விபத்து இல்லாமல் பாதுகாத்துக் கொள்ளுங்க. உம்மை ஆராதித்துக் கொண்டே இருக்க, உம்மை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்க எங்களுக்கு வேண்டிய சுகத்தையும் பலத்தையும் இந்த வருடம் முழுவதும் தரப்போறீங்க. இந்த வருடத்துல எந்த நஷ்டங்கள் இல்லாதபடி, எந்த கஷ்டங்கள் இல்லாதபடி, எந்த போராட்டங்கள் இல்லாதபடி நீங்க எங்களை வழி நடத்துங்க. உம்மிடத்துல எங்களை கொடுக்கிறோம். நல்ல மேய்ப்பன் நீங்க இருக்கிறீங்க, நல்ல தகப்பன் நீங்க இருக்கிறீங்க. ஆசீர்வாதமா எங்களை நடத்த போறீங்க. உம்மிடத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்க குடும்பங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்க வேலை ஸ்தலங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்க தொழிலை, எங்க வியாபாரத்தை, எங்க ஊழியங்களை உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுத்து தொடங்குகிறோம். ஆண்டவரே, ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, கிருபைக்குள்ள மூடிக்கொள்ளுங்க. துதி கன மகிமை எல்லாவற்றையும் ஒருவருக்கே எடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல ஜெபங்களும் ஜீவனும் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.